கிராமத்துலலாம் செய்யற மாரி நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்ல பிராய்லர் குழம்பு செய்யலாமா? கொஞ்சம் கூட பிராய்லர் கோழிக்கான அந்த கவுச்சியே வராது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்துடலாம். பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லயே வருங்க. மல்லி நல்லா வறுபட்டதும் கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 வரமிளகாய் சேர்த்து எல்லாமே நல்லா வறுபட்டதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா அரைச்சிடுங்க. அதே பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 6 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி லைட்டா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாட்டில் நறுக்குனது, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் நல்லா பொடியா நறுக்குன ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை நிறைய சேர்க்கறதுனால கோழிக்குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மல்லி இலை நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாறட்டும். மல்லி மிளகு இதெல்லாம் வறுத்தது மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சிடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கின மசாலா கூட அரைச்ச பொடியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிக்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் 1/2 கிலோ உப்பு மஞ்சள் போட்டு கழுவுன சிக்கன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. பாருங்க, சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்லயே பொறுமையா கொதிக்கட்டும். குழம்போட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொலன்னு மேலே எண்ணெய் மிதக்க சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்ல அருமையா இருக்கும். பாருங்க, சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. கடைசியா பொடியா நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலை தூவி அவ்வளோதான் இறக்கிடலாம். இந்த கோழியா இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா எனக்கு சிக்கனே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.